ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவையை வச்சு ஒரு கேசரி ரெசிபி. ரவை ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே கப்புக்கு 2.5 கப் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஜீனி, அதுக்கப்புறமா கிஸ்மிஸ் பழம், கேஷ்நட், ட்ரை கிரேப்ஸ், பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் விருப்பமான நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நெய் நல்லா உருகணும். நெய் உருகக்கூடிய அளவுக்கு நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம வந்து அந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரவையை சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமே வறுபட்டுரும். இந்த கிஸ்மிஸ் பழம் வந்து நல்லா பால் மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும் நம்ம நெய்யில் போட்டு வறுக்கப்போ. அது வரையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், கிஸ்மிஸ் பழம் எல்லாமே என்ன செஞ்சிச்சு அப்படின்னா நல்லா பபுள்ஸ் மாதிரி நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ இதை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுதேன். 1 கப் ரவைக்கு வந்து நமக்கு வந்து 2.5 கப் ஜீனி வந்து சரியாக இருக்கும். இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜீனி சேர்த்து நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா 3 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக வறுபட்டுருக்கு. இப்போ இதே நெய்யில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வச்சுருக்கிற 1 கப் ரவையும் சேர்த்துக்கிடுவோம். இது வந்து வறுத்த ரவை. திரும்ப நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதே நெய்யில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அந்த அப்போ தான் அந்த கேசரி சாப்பிடும்போது அந்த நெய் வந்து நல்ல ஸ்மெல் வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். பசு நெய் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. சிலர் வந்து டால்டா சேர்ப்பாங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் நெய் கொஞ்சம், டால்டா ஒரு 8 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ரவையை நல்லா வறுத்தாச்சு. நல்ல மணம் வரையும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணணும். ரொம்ப கலர் மாறக்கூடிய அளவுக்கு வறுக்கக்கூடாது. ரவை வறுக்கப்பவே அந்த நெய்யும் ரவையும் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர்றப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா அது கூடவே 1 கப் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம 1 கப் ரவை எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து அதே கப்புக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இன்னொரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பிடிக்காமல் இருக்கணும். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூடுதல் வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை வந்து நமக்கு நல்லா உப்புமா டேஸ்ட்டுக்கிட்ட வந்துடுச்சு. நான் கூடுதலாக ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். இன்னும் 1 கப் ரவைக்கு 2.5 கப் ஜீனி, 2.5 கப் தண்ணி வந்து சரியான அளவாக இருக்கும். கட்டிகள் இல்லாமல் இருந்தால் தான் அந்த கேசரியும் நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா கட்டி பிடிக்காது. இது இப்போ நல்ல கொலன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ரெட் கலரும் எல்லோ கலரும் சேர்ந்து சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் லிக்யூட் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக எல்லோ கலர் லிக்யூட், ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஃப்ளேவர் கிடச்சிடும். இல்லை உங்களுக்கு ரெட் கலர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெட் கலர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை எல்லோ கலர் வேணும்னா எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க. நமக்கு கேசரி நல்லா ஆரஞ்சு கலரில் கிடைக்கணும் அப்படின்னா எல்லோவையும் ரெட்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஆரஞ்சு கலரில் ஃப்ளேவர் கிடச்சிடும். கலர் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படிங்கவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை கலரே வேண்டானாலும் கலரே இல்லாமலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒயிட் கலரில் கேசரி செஞ்சுக்கலாம். இப்போ கலர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரவையுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கிஸ்மிஸ் பழம், அண்டிப்பருப்பு எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இனிப்பு வேண்டாம் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சிலர் வீட்டில் சிலர் இனிப்பு சேர்ப்பாங்க. சிலர் இனிப்பு இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தண்ணி வந்து 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பால் கூட சேர்த்துக்கலாம். பாதி தண்ணி பாதி பால் அந்த மாதிரி சேர்த்தாலுமே கேசரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நமக்கு கேசரி ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு இல்லாத கேசரி ரெடி ஆகிருக்கு. இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இனிப்பு சேர்க்க வேண்டியதான். இதுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் கிண்டுனா தான் நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கேசரி வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். அடி பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த கேசரி ஃபுல்லாகவே ஸ்மெல் மாறிடும். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் கொஞ்சமாக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இனிப்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட் பார்க்குறதுக்காக. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இனிப்பு இல்லாதது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப் ரவைக்கு 3 கப் ஜீனி சேர்க்க போகிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 கப் அப்படின்னா நல்லா இனிப்பு இருக்கும். 2.5 கப் சேர்த்திங்க அப்படின்னா மீடியமான இனிப்பு இருக்கும். நான் வந்து இப்போது 2.5 கப் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தனியாக ஒரு 1/4 கப் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன். இப்போ இது வந்து ஜீனி நல்லா மெல்ட் ஆகக்கூடிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்து கேசரி ரெடி ஆகிடும். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கிங்க அப்படின்னா நல்லா கொதித்து ஆற வச்ச பாலை சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சூடாக சேர்க்காமல் நல்லா ஆற வச்ச பால் சேர்த்திங்க அப்படின்னாலும் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் லாஸ்ட்டாக என்ன செய்தேன் அப்படின்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்க்க தான் அந்த கேசரிக்கு வந்து நல்ல மனம். உங்களுக்கு நெய் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டால்டா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் அந்த கேசரி வந்து இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். பாருங்கள் கேசரி வந்து தண்ணி அளவு எல்லாமே நான் வந்து சரியாக வச்சுருக்கேன். 2.5 டம்ளர் தண்ணி, 2.5 டம்ளர் நமக்கு வந்து ஜீனி. இதுதான் சரியான அளவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. தேங்க்யூ.